நயினார் சொல்லியிருக்கிறார் 26 எங்களுக்கு முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம். எடப்பாடிக்கு 19.4% தான் அண்ணாமலை மூலமா ஒரு அணி அமைச்சிருவோம் பயந்துதான் அங்க வந்திருக்கிறாரு. அந்த நெருக்கடியை எடப்பாடி சமாளிப்பாரா சார்? அந்த களம் வரும்போதுதான் உண்மை தெரியும். ஆதவ் தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாரு, விஜய்க்கு 25% இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அஜித் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அஜித்துக்கு 30% இருக்கு, எதிர்ப்பே இல்லைன்னு சொல்லுவாரு. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டானியால், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் டானியால். என்ன சார் நீங்க சொன்னது ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சுட்டு, நயினார் சொல்லியிருக்கிறார் 26 எங்களுக்கு முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இன்னைக்கு நான் கேசவனாஞ்சியை பார்க்க போயிருந்தேன். ஒரு RSS தொண்டர், நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு கொண்டவர், எந்த பதவி எதுவுமே பாஜகவில் எதிர்பார்க்காத ஒருத்தர், எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர். ஏரல்ல டாக்டர் கெட்கேவர் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், இளைஞர்களே இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்னு ஐயா தாளிங்க நாடார் பேசும்போது, மேடையிலே அப்படி சரிஞ்சு பேசும்போதே சித்திரகுப்தன் அழைக்கிறான்னு சொல்லும் போதே தன் சாவை அறிவித்து அப்படி மரணித்தார். அப்போ அவரோட உடலை தூக்கிட்டு வந்தவர் கேசவநாயன் தான். வாழ்க்கை அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 89ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நடந்த ஒரு கூட்டத்தில், ஏரல்ல தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நடந்த கூட்டத்தில் ஐயா மறைந்தார். அப்போ 37 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞராட்டு தன் வாழ்க்கையை RSSக்கும் தன் நாட்டுக்கும் இந்த இயக்கத்துக்கும் அர்ப்பணித்தவர் தான் கேசவநாயன்ஜி. அவர்கிட்ட போய் காலையில நான் பேசிட்டு இருந்தது பாஜக அலுவலகத்தில். பலத்துக்கு ஏற்ற சீட்டு வாங்கினுஞ்சி, அண்ணாமலை அவர் தலைமையில் எடுத்த 11.4க்கு ஏற்ப நம்ம சீட்டை வாங்கி ஆகணுஞ்சி, உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எடப்பாடிக்கு 19.4% தான். நம்ம தான் பாஜக டெல்லி தலைமை, அண்ணாமலை அன்னைக்கு அண்ணாமலை தலைவராக இருந்தார், இன்னைக்கு நயினார் இருக்கிறார். அண்ணாமலை மூலமா ஒரு அணி அமைச்சிருவோம் பயந்துதான் அங்க வந்திருக்கிறாரு. நம்மளை மீறி அவர் ஒன்றும் வெளியே போக மாட்டாரு. காரணம், திமுக அணி ஸ்ட்ராங்கா இருக்குது, அண்ணா திமுக தாண்டி இன்னொரு அணி அமைக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குன்னு அண்ணாமலை 24ல காட்டிட்டாரு. 26லையும் காட்ட முடியும்னு தான் அண்ணாமலை நீக்கமும் இதுவும் நடந்திருக்குது. எனவே அவர் நம்மளை மீறி போயிட முடியாது, சீட்டுல கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்மளை வச்சு ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு 29ல நம்மளை தட்டி விட்டுறக்கூடாது, 24ல தட்டி விட்டது மாதிரி அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும். அண்ணாமலை உழைப்பு வீண் போயிடக்கூடாது. ஒன் டைம் ஓட்டு தான் டபுள் டிஜிட், அந்த ஒரு சூழல் பாஜகவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத நான் தெளிவா சொன்னேன். நான் பேசிட்டு இருக்கும் போதே மாநில தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரனும் வந்தாரு. அவர்கிட்ட என் கருத்தை தெளிவாகவே சொன்னேன். நீங்க தலைவரா இருக்கக்கூடிய காலத்துல வந்தாரு சூர்யான்னு ஒரு தம்பி இருக்காங்க, எஸ்.ஜே. சூர்யா, அந்த தம்பி தான் வந்திருந்தான் கூட. அவரும் நயினார் நாகேந்திரன் கூட வந்தாரு. நாங்க நால்வரும் பேசிட்டு இருக்கும் போது, நீங்க தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த பலத்துக்கு ஏற்ற சீட்டை வாங்கிடணும்ங்கிறத அவர்கிட்ட நான் என்னோட கருத்தா சொல்லிட்டு வந்தேன். தென் தமிழிசை அம்மையார் காலத்துல டேக் இட் ஆர் லீவ் இட்னு 5 சீட்ல முடிச்சிட்டாரு. எல் முருகன் காலத்துல பாமகவோட உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா வன்னியர் ஓட்டு வராதுன்னு சொல்லி 20 சீட்ல முடிச்சிட்டாரு. இதுலலாம் அவர் சமர்த்தர். இதுல நீங்க தெளிவா இருந்து அதை நெகோசியேட் பண்ணி கரெக்டா கொண்டு போகணுங்கிறத கேசவநாயன்ஜிகிட்டையும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்தேன். பாஜக டெல்லி தலைமைகிட்டையும் சொல்லியிருக்கிறேன், தெளிவா இருப்பாங்க. அதுல பாஜக தன் பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடுவாங்கன்னு நம்புறேன். பலத்துக்குரிய சீட்டை வாங்குறது தான் 2029ல பாதுகாப்பு. பலத்துக்குரிய சீட்டை வாங்கி 10% வாக்குக்கு மேல ப்ரூவ் பண்றதுதான் 2029ல பாதுகாப்பு. 2 தாமரைக்கு 4 ரெட்டலை இருக்கலாம், 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை இருக்கணும். இதுதான் நம்மளோட தேரி. ப்ரொபோர்ஷனேட் இதுல ப்ரொபோர்ஷனா கொஞ்சம் கூட வரும் என்றாலும் 2:1 இருக்கணுங்கிறதா நம்ம ஃபார்முலா. இத மோடிஜி, அமித்ஷாஜி, நட்டாஜி, PL சந்தோஷ்ஜி மற்றும் இன்னைக்கு கேசவநாயன்ஜிகிட்டையும் நயினார் நாகேந்திரன்ஜிகிட்டையும் நேரில் போய் சொல்லிட்டு வந்தேன். கேசவநாயன்ஜிட்ட தான் நேரில் போக சொல்ல போயிருந்தேன். நயினாரும் வந்ததுனால அவர்கிட்டையும் தெள்ள தெளிவா
அவர் 29 நம்ம அலர்ட்டா இருக்கணுங்கிறத விளக்கிட்டு வந்தேன் சார். கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன இந்த தியரி எல்லாமே சார் ஏற்கனவே இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா எடப்பாடி வந்து கழட்டி விட்டாரு, அப்படியே நல்லா பேசினாரு, திரும்ப கழட்டி விட்டாரு. இப்ப இப்படி இருக்கிறப்ப நீங்க 29க்குன்னு இப்பயே அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா 26ஓட முடிச்சு உங்களை அனுப்பி விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? 26ல அனுப்பிவிட முடியாது. அதுதான் இங்க அண்ணாமலைக்கு சாதனை. அண்ணாமலை சாதனை என்னன்னா 18% வாக்கு பிஜேபி மேஜர் பார்ட்னரா வச்சு எடுத்துட்டாரு. 2014 மேஜர் பார்ட்னர் தேமுதிக தான். பாமகவும் 8 சீட்டு, பாஜகவும் 8 சீட்டு தான். 24 அப்படி இல்ல, மேஜர் பார்ட்னர் பாஜக 19 சீட்டு, மற்ற 4 இண்டிவிஜுவல் லீடர்ஸ் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவோட சேர்த்தா 23 சீட்டு தாமரை. எனிவே பாஜக 19 சீட்டு தாமரை, 10 சீட்டு தான் மாம்பழம். அன்னைக்கு அப்படி இல்ல, 14 சீட்டு தேமுதிக, 8 சீட்டு தாமரை, 8 சீட்டு பாமக மாம்பழம், 7 சீட்டு மதிமுக. அன்னைக்கு 14 தேமுதிக, 7 மதிமுக, ஈஸ்வரன், இவங்களுக்கெல்லாம் ஒரு 20 சீட்டு போச்சு. இன்னைக்கு அந்த சீட்டுல குறைஞ்சி 8 நின்ற தாமரை 19 நின்னுட்டு 11 சீட்டு தாமரையே அதிகம் நிற்கக்கூடிய அளவுக்கு இவர் அண்ணாமலை அரசியலை கையில் எடுத்து சாதிச்சிட்டாரு. அப்போ அவர் சட்டமன்ற தேர்தலையும் நிதிஷ்குமார பீகார்ல சிஎம்ஆ சொன்ன மாதிரி சீமான சிஎம்ஆ சொல்லி அண்ணாமலை ஒரு அணி அமைச்சிருவாருன்னு அச்சப்பட்டு தான் உள்ள வந்தாரு. அண்ணாமலை ஒரு அணி அமைச்சிருவாருன்னு அச்சப்பட்டு தான் உள்ள வந்தாரு. அவர் உள்ள வரும்போது என்டிஏ இன்டாக்டா இருந்தது, ஆல்மோஸ்ட் இன்டாக்டா இருந்தது. ஒருவேளை இவர் பாமகவை என்டிஏல இருந்து தூக்கிட்டு போயிருக்கலாம், என்டிஏயும் வேற கட்சிகளை உள்ள கொண்டு வந்துடலாம். பாமகவும் தேமுதிக ஒரே இடத்துல இருக்க முடியாத சூழ்நிலை, பாமக அங்க போனா அவர்கிட்ட இருந்த தேமுதிக அங்க வந்திருக்கும். எப்படியும் ஒரு அணி அமைச்சிருவாங்க. அந்த அணி வந்து சில பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிய 3வது இடம் தள்ளிடும். அரித்மெட்டிக்கலா எடப்பாடியை விட பலமான ஒரு அணி கூட அரித்மெட்டிக்கலா அமைச்சிட முடியும். அதுக்குள்ள சான்ஸ் இல்லைன்னு கருதி எடப்பாடி நகர முடியாது. சோ அந்த டெல்லி பலம் அண்ணாமலை இது நிதிஷ்குமார் மாதிரி சீமான முன்னிறுத்தலான்னு மோடி லாயலிஸ்டான நாம சசிகலா விஷயத்துல சத்ரியன் குருமூர்த்தி எவ்வளவு பெரிய ஆளு, சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ, இப்ப நமக்கு ஒத்த ஓட்டு சாமி, அடுத்து இல கணேசன் ஜி மிகப்பெரிய தேவராருக்கு சொந்தக்காரர். பட் நடராஜனை மோடி இன்ட்ரோடியூஸ் பண்ண போனதுக்கு அர்த்தம் அதுவும் வேற. பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தான் தமிழ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜக. இவங்களையும் மீறி பிஎம்ஓ சப்போர்ட்டோட சசிகலாவை வந்து சொல்லிதான் பண்ணணும். அதுக்குள்ள காரணத்தை கூட நம்ம நியாய உணர்வோட நடராஜன் முள்ளிவாய்க்கால் முட்டத்துல 2 பிரதமரை கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தையே வைக்கலன்னா நமக்கு டைம் வரும்போது அடிக்கணும்னு சொல்லிதான் நம்ம இது செயல்படுத்தணும். அப்ப நம்ம இந்த இடத்துல வெற்றி பெற்ற மாதிரி பிஎம்ஓ அண்ணாமலை சென்ட்ரல் பவர் சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கள அச்சத்துலதான் 20% எடப்பாடி உள்ள கொண்டு வந்தாரு. இனிமேல் இதை வெளியெடுத்துட்டு போக முடியாது. இதுக்குள்ள மன வலிமையோட பாஜக பேரம் பேசணும். அதைத்தான் இன்னைக்கு நான் பாஜக தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவரு என்ன வெளியே போயிட முடியாது. வந்தது விஜய்க்கு ஒரு அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல. விஜய் பாப்புலாரிட்டி இருக்குது, என்ன ஓட்டு வருதோ அது ரிசல்ட்ல தெரியுது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. என்ன ப்ரூவ் பண்றாரோ அது 26ல தேர்தல் ஆணையம் சொல்லும். அதுவரை எல்லாரும் சொல்றதும் ஒரு யூகம் தான், அது உண்மை இல்ல. சீமான 8.2 உண்மை. விஜய் பற்றி சொல்றது நான் குறைச்சு சொல்றதுனாலும் சரி, இன்னொருத்தர் கூட்டி சொல்றதுனாலும் யூகம் தான். தேர்தல் ஆணையம் தான் 26ல முடிவு பண்ணும். ஆனா பலம் நிரூபிக்காத விஜய் நம்பி 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட கூட்டணிக்கு போக மாட்டாங்க நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு வர நடந்துட்டு இருக்குது. சீமான் சொன்னாரு தம்பி விஜயகாந்த் 8, 10, 5 நிரூபிச்சாரு, அதனால அவர் ஒரு மக்கள் நல கூட்டணியாக அமைச்சாரு. பலம் நிரூபிக்காத நீங்க அணி அமைச்சிட மாட்டீங்கிறத சீமான் சொன்னாரு. அது இன்னைக்கு வர பிரிவேல் ஆகுது. அதே வேளையில அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு காட்டினவர். சீமான சிஎம் அண்ணாமலை சொல்லிட்டாருன்னா சீமானன் கல்லுக்கு ஆதரவா இருக்காரு, சீமானன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமானன் உறுதியா நின்று உழைக்கிறாரு, சீமானன் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர்னு சீமான போடும் போது பிஜேபிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. சோ இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்குள்ள வந்தாரு. சோ அவரு இதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கும் போது இன்னொருத்தர் வந்து அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி பாஜகவை தவிர அண்ணா திமுக அணி இன்டாக்டா இருக்குது. அங்க தேமுதிக கூட போகலாம், அது வேற விஷயம். அடுத்தால எடப்பாடியும் ஒரு அணி அமைச்சு நின்னவர் தான். தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக்னு நின்னவர். பாஜக அதிமுக அளவு பெரிய கட்சி இல்லைனாலும் நிறைய கட்சிகளை சேர்த்து
பாராளுமன்றத்துக்கு ஒரு அணி அமைச்சிட்டாங்க. சட்டமன்றத்துக்கும் சிஎம் கேண்டிடேட்னா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய கட்சிகளை வச்சு அதிமுக அணியோட அத்மெட்டிக்கலி பலமான அணியை அமைக்கக்கூடிய சூழ்நிலையில பிஎம்ஓ அண்ணாமலை இருந்ததுனாலதான் உள்ள வந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏனுமா அவர் வெளியே போக முடியாது. ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் விஜயை சேர்த்துக்கிட்டு வெளியே அவர் பாஜக கலத்தி விட்டுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது இல்ல, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் இப்ப இவரு இது இந்தோ பாக் வர மோடிஜின்னு வெற்றினாரு. இப்போ இந்த அறநிலையத்துறை பணத்துல கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு ஏன் நீங்க செலவு பண்றீங்கன்னு வெளிப்படையாவே கேட்கிறாரு. சோ அவரு பிஜேபி விட்டு போயிட முடியாது. சோ இதை பயன்படுத்தி சீட் ஷேரிங்ல பாஜக டெல்லி தலைமை அண்ணாமலை எல்லாம் கரெக்டா இருக்கணும். நயினாரும் அவர் பிரசிடண்டா உள்ள காலகட்டத்தில் அதிக வாங்கதான் பாருங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் அந்த கருத்தையும் சொல்றேன் சார். இப்ப இந்த அதிக இடங்கள் அதிக அந்த பர்சன்டேஜ் வரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி பாஜகவுக்கு இருக்கு. அதை அமித்ஷா எந்த இடத்துல அந்த நெருக்கடியை எடப்பாடி சமாளிப்பாரா சார்? அந்த களம் வரும்போதுதான் உண்மை தெரியும். எடப்பாடி கிட்ட பாஜகவினர் மன வலிமை இழக்கிறாரா, எடப்பாடி அண்ணாமலைக்கு அரசியல்ல எங்க மோடி ஃபார் பிஎம் 2029 எங்க மோடி சப்போர்டர்ஸோட அரசியல்ல பிஎம்ஓ இன்டர்வென்ஷன்ல பலத்துக்குரிய சீட்டை வாங்குறாங்களா இல்லையாங்கிறது அந்த டைம் வரும்போதுதான் தெரியும். அதனாலதான் நான் பிஎம்ஓ இதுல தலையிடணுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கிறேன். சசிகலா விஷயத்துல பிஎம்ஓ தலையிட்டு தான் கடைசியில நோ டு சசிகலா சொன்னாங்க. அதே மாதிரி இதுலயும் பிஎம்ஓ தலையிடணுங்கிறதுல என்னோட கருத்தை நான் உறுதியா வச்சிட்டு இருக்கிறேன். அப்பதான் 29ல எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி டீச் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு கேரண்டியா இருக்குங்கிறது என்னோட கருத்து. சார், இப்ப எடப்பாடிய விஜய் தான் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாரோ, என் தலைமை இஷ்டம் இருந்தா வாங்க இல்லன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா அடிச்சுட்டாரு விஜய். அர்த்தம் அதுதானே, எடப்பாடி பாஜக தான் முக்கியம், விஜய் முக்கியம் இல்லைன்னு தானே சொல்லிட்டாரு. அவரு விஜய பொருட்டா நினைக்காமலே அமித்ஷா எடப்பாடி தான் முதல்வர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. விஜய் வேணா அவர் விருப்பம், அவர் கட்சி அவர் விருப்பம். தான் தான் முதல்வர் வேட்பாளர், தன் தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றது விஜய் எதை அடிப்படையில சொல்றாரு சார்? அது சீமான் தான் அதை விஜய் நெத்தியடியா கொடுத்தாரு. தம்பி பலம் நிரூபிக்காத அவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க. கேப்டன் விஜயகாந்தாவது 8, 10, 5ன்னு பலம் நிரூபிச்சனால மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு. பலம் நிரூபிக்காத அவங்க கூட யாரும் வரமாட்டாங்கன்னு தான் சொன்னாரு. நான் கூட பலம் நிரூபிக்காத விஜய் கூட 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரான்னு தான் சொன்னேன். இப்ப அவர் தலைமையில கூட்டணிங்கிறாரு. தெரியல, ஆர்ஜேடி, எஸ்பி, தென் ஆர்எல்டி, மாயாவதி கட்சிகள் வரலாம். இந்த கட்சிகள் விஜய் கூட வரலாம். இல்ல யாரும் வரலங்கிறத கிண்டலா சொல்றேன். யார் வந்திருக்கா? அன்புமணி இன்டைரக்டா அரசியல் சாதனை படைக்க வாழ்த்துக்கள்ங்கிற மூலமா ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணிருக்கிறாரு. ஓபிஎஸும் ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்கிறாரு. அது ஆப்ஷன் ஓபன் இருக்கலாம், பிரியாரிட்டி வேறையா இருக்கலாம் இல்லையா? ஆப்ஷன் விஜயா இருக்கலாம், பிரியாரிட்டி வேறையாட்டு இருக்கலாம்ல. ஆதவ் சொல்றாரு சார், எங்களோட அதிமுக ஓட்டு எல்லாம் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அதிமுக ஓட்டு எங்களுக்கு வரும், ஆர்எல்டி ஓட்டு எங்களுக்கு வரும், டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஓட்டு எங்களுக்கு வரும், ஆர்எஸ்பி ஓட்டு எங்களுக்கு வரும் சொல்லலாம். அதுல என்ன இருக்கு? அவர் அது கிளைம், அவ்வளவுதானே. 25% வாக்கு இருக்குங்கிறாரு. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன கல அரசியல் தெரியும், ஆதவ் தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாரு. விஜய்க்கு 25% இருக்குன்னு சொல்றாரு. அவங்க தலைமையில யாரும் வரல, அவங்க இன்னைக்கு 0% தான் இருக்காங்க. விஜய், தீபா ஜெயக்குமார், சசிகலா எல்லாருமே 0% தான் இருக்காங்க. 26ல தேர்தல் ஆணையம் சொல்றதா அவங்க ஓட்டு. இது 35 கிளைம் பண்ணலாம், இல்ல 5 கிளைம் பண்ணலாம். உனக்கெல்லாம் என்னப்பா இருக்கு, 214 கேண்டிடேட் போட்டுக்கிட்டு கேட்கலாம். நீ சீமான கண்டு பயந்து ரிட்டர்ன் ஆயிருவேன்னு சொல்லலாம். ஆளாளுக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு சொல்லலாம். அவரு விஜய் கூட இருக்கிறாரு. இப்ப அஜித் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருந்தாருன்னா அஜித்துக்கு 30% இருக்கு, எதிர்ப்பே இல்லைன்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம பெருசா தேர்தல் களத்துல கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணவர் திமுகவுடைய பல வெற்றி. அதான் அஜித் கூட இருந்தா அஜித்துக்கு 30 இருக்குன்னு சொல்லுவாருங்கிறான்ல. அவர் வியாபாரி, யாரு கூட நின்று வியாபாரம் பண்றாரோ அந்த வியாபாரத்துக்கு தக்கன ப்ரொமோஷனுக்காக சொல்லுவாரு. தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் ஃபைனல். அத பிளேயர்ஸ் அதைத்தான் ஒத்துக்குவாங்க. தேர்தல் ஆணையம் 11.4 பாஜகவுக்கு இருக்குன்னு சொன்னாப்புல, அப்போ பாஜக தான் முக்கியம்னு 11.4 ப்ரூவ்டு ஓட்டு அண்ணாமலை தலைமையில் எடுத்த பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியா சேர்த்துக்கிட்டாரு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய அவரு பொருட்டா எடுக்கலன்னு முழுமையா சொல்லிட முடியாது. பாஜகவுக்கு கீழே அவர் ஒரு அடையாள அரசியலுக்கு ஒரு கணக்கீடோட எடுத்திருக்கலாம். அதை நம்ம அப்படிதான் பொருத்தி பார்க்கணும். அதை தவிர வேற எதுவும் அதுக்கான வாய்ப்புகள் வேற யாரும் வரலையா? நீங்க திமுக கூட்டணியில் கதவை தேமுதிக தட்டுறாங்களா இல்லையா?
டாக்டர் ராமதாஸ் சாப்பிட்டா இருக்கிறாரு. விஜய் அப்படி ஒரு கூட்டணி கதவை தட்டக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா? ஒரு டிஸ்டன்ஸ்ல ஆப்ஷனை ஓபன் பண்றாரு அன்புமணியும் ஓபிஎஸ். நான் தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து அவங்க ஒரு பிரியாரிட்டி சம்வேர் வச்சு ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்றாங்கிற மாதிரி சொல்றேன். தேமுதிக பொறுத்தளவுல திமுக தான் பிரியாரிட்டியா வச்சிருக்காங்க. ஓ, திமுக தான் ஃபர்ஸ்ட், திமுக தான் பிரியாரிட்டி, அண்ணா திமுக ஆப்ஷன். இது அன்புமணிக்கும் ஓபிஎஸ்க்கும் விஜய் ஆப்ஷன், அன்புமணிக்கு வந்து பிரியாரிட்டி எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்க்கு பிரியாரிட்டி இரட்டை தலைமைய பாஜக முடிவு பண்ணி தந்துருணுங்கிறதான் ஓபிஎஸ்க்கு பிரியாரிட்டி ஆப்ஷன் விஜய். நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.